எல்லாருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி, சிவனுக்கு உகந்த நாள். நாம் இன்று சிவனை பிரார்த்திப்போம், சிவம் நாமத்தை ஜபிப்போம். அதற்கு முன்னர் நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். நம் வாழ்நாளில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள் எல்லாம் நாம் சந்தித்தோம், சந்திக்கிறோம், சந்திப்போம். ஆனால் நாம் அதையும் தாண்டி பக்தி என்ற ஒரு செயலில் ஈடுபட்டு நாம் இருந்தால் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் இதையெல்லாம் நமக்கு போய்விடும் என்று சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் நம்மளை பாதிக்காது. அது எப்படி என்றால், நாம் முழு மனதோடு சிவனை, இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை வணங்குகிறோம். அப்படி செய்தால் நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் குறைந்துவிடும். நீங்க கேட்கலாம், துன்பங்கள் ஏன் ஒரேடியா நிக்காதா, நம்மளுக்கு துன்பங்கள் வராமே இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம பூர்வ ஜென்ம கர்மா பலன், அதை பொறுத்துதான் சந்தோஷமும் சரி, துக்கமும் சரி நமக்கு வருகிறது. சரி, அப்படி நம்ம பூர்வ ஜென்ம பலன்ல நம்ம வருதுன்னா சரி, நம்ம எப்படி இருந்தாலும் துன்பங்கள் வரதானே செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்கள் எப்போ பகவானை நினைக்கிறீர்களோ, எப்போ சிவனை பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனதார நல்லா கேட்டுக்கோங்க, மனதார சிவனை பிரார்த்திக்கணும். அதே மாதிரி உங்க இஷ்ட தெய்வம் யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா நம் மனதார வேண்டிக்கணும். நாம் நம்ம பூர்வ ஜென்ம கர்மா பலனால நாம் சிவனை மனதார நினைத்து வேண்டி பிரார்த்தித்தால் அந்த துன்பங்கள் கண்டிப்பாக குறையும். அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு பாக்கியமும் உண்டு. நீங்கள் இப்போ பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தால் உங்களுக்கு இந்த ஜென்மமும் சரி, ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதிலும் சரி, நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், அதோட பலன் அந்த பகவான் சிவன் அவர் கொடுப்பார். உங்களுக்கு நன்மைகளும் வாரி வழங்குவார். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நினைத்து இதை செய்யறதானாலும் செய்யலாம், அல்லது சிவனை நினைத்து செய்யணும் செய்யலாம். நீங்கள் எப்பவும் எந்த நேரமும், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒன்று வாங்குறீர்கள், அல்லது வெளியே போகிறீர்கள், வீட்டில் அல்லது கோயிலுக்கு போகிறீர்கள், எந்த ஒரு காரியம் செய்தாலும், படிக்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் உங்கள் நினைப்பில் சிவன் இருந்தால் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் என்று ஒரு பிரார்த்தனை செய்தால், மனதுக்குள் சிவனை நினைத்து பிரார்த்தனை செய்தால், உண்மையாக சொல்கிறேன், உங்களுடன் அந்த சிவன் கூட இருப்பார். அது எப்படி என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இமேஜினரி ஃப்ரெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இமேஜினரி ஃப்ரெண்ட், ஒரு குழந்தை தான் தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு முன் இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃப்ரெண்டை நினைத்து கொள்வார்கள். அந்த ஃப்ரெண்டோடு பேசுவார்கள், பழகுவார்கள். அதற்குன்னு தான் சாப்பிடுற சாப்பாடும் கொஞ்சம் எடுத்து வைப்பார்கள். இதெல்லாம் தான் குழந்தைகள் செய்யும். அதே மாதிரி இது இமேஜினரி என்கிற ஒரு வேர்டு தவறை, இது இமேஜினரி என்றதை தாண்டி பிலீஃப், நம்பிக்கை, அதை வைத்து நம் கூட நம் சிவன் இருக்கிறார். நான் வேலை செய்யும் போது என் பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கிறார். நான் வெளியில் போகும்போது என் கூட வருகிறார், துணைக்கு வருகிறார், என்னை காப்பாற்ற வருகிறார். என் கூட எனக்கு எந்த ஒரு சங்கடமும் நேராமல் என்னோட என் சிவன் வருகிறார். என்ற ஒரு நினைப்பை நாம் நினைத்து கொண்டு நாம் அந்த ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று நாம் சொல்லும் போது அது நமக்குள் இந்த ஒரு
இந்த ஒரு பிலீஃப் நம் நடக்கும்போது நம் பின்னாடியும் நம் பக்கத்திலோ நம் சிவன் நம் கூட வருகிறார் என்ற ஒரு தாட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அது உண்மையாவே நடக்கும். நம் கண்ணுக்கும் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம் கண்ணுக்கும் தெரியலாம். நாம் மனதாக நாம் நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் ரோட்டில் இரவு நேரத்தில் தனியாக நடக்கிறீர்கள், யாரும் இல்லாத இடத்தில் உங்களுக்கு பயமாக இருக்கும் என்றால், அந்நேரத்தில் சிவனை வேண்டி சிவன் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும், சிவன் இருப்பார். அதனால் இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நினைத்து நீங்கள் தினந்தோறும் பயணிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை பயணிக்கலாம். நான் வேலை செய்கிறேன், எனக்கு புது வேலை கிடைத்து விட்டது, அந்த வேலையில் எப்படி என்று தெரியவில்லை, பயமாக இருக்கிறது, யார் என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை. அப்படி என்றால் அந்த வேலைக்கும் நீங்க போகும்போது சிவன் கூட வரார் என்ற ஒரு நினைப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். சிவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கார், நீங்க வேலை செய்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த வேலையில் செய்யணும் பக்கத்தில் உங்களோட டிஎல்ஓ உங்களோட மேனேஜரோ யாரோ ஒருத்தர் உங்களை ஏதாவது சொல்கிறார்கள் என்றால், அவர் சொல்லும் அந்த நீங்கள் கரெக்டா செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பிற்காக தான் அவர் சொல்கிறார் என்று மனதில் கொள்ளுங்கள். அவர் உங்களை திட்டவில்லை. அதே சமயம் அவர் சொல்லும் போது உங்கள் மனதில் அவர் சொல்வதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற நாமத்தை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு அவர் மேல இருக்கும் பயமும் போய்விடும். நீங்கள் அவர் சொன்னதையும் காதில் வாங்கிட்டு சரியாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பதுதான் நம் பகவான் சிவன். ஹர ஹர மகாதேவ். நாம் இருக்கும் எந்த ஒரு இடத்திலும் சரி, எந்த ஒரு இடத்திலும் இருந்தாலும் பகவானை நினைத்தால் அந்த இடம் பகவானின் இடமாக மாறிடும். எதற்கும் கவலைப்படாதீர்கள், உங்களோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் என்று மகாதேவரை பிரார்த்தனிக்கிறேன். உங்கள் மகேஷ். நன்றி.